அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்கும் முன்பே முத்தையா தாத்தா எழுந்து விடுவார். கையில் பழைய துணிப்பை, காலில் கிழிந்த செருப்புடன் தன் தந்தை விட்டுச் சென்ற அந்த நிலத்தை நோக்கி நடப்பதே அவரின் தினசரி வழக்கம். மழையை நம்பியும் பயத்துடனுமே ஒவ்வொரு நாளும் விடியும். வயல் முழுக்க பச்சை பசேலென பயிர் வளர்ந்ததை பார்த்தபோது அவர் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை துளிர்த்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. இந்த திடீர் மழையால் நிலம் முழுக்க நீர் தேங்கி அவர் ஆசையாக வளர்த்த பயிர்கள் அனைத்தும் சாய்ந்து போயின. வயலில் நின்று அழிந்து போன பயிர்களை பார்த்த முத்தையா எதுவும் பேசாமல் ஈர மண்ணை மட்டும் கையில் எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். வீட்டிற்கு சென்றதும் மகனின் பள்ளி கட்டணம், மனைவியின் கவலை என வறுமை அவர். மறுநாள் காலையில் அவர் உயிராக நேசித்த அதே வயலில் கையில் பிடித்த மண்ணோடு சடலமாக கிடந்தார். அடுத்த வாரம் பத்திரிகையில் கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை என்று ஒரு சிறிய செய்தி மட்டுமே வந்தது. அவர் விதைத்த கனவுகள், வளர்த்த பயிர்கள், தாங்கிய வலி எதுவுமே தலைப்புச் செய்தியாகவில்லை. ஆனால் நாம் உண்ணும் ஒவ்வொரு அரிசிச்சோற்றுக்கு பின்னாலும் முத்தையா போன்ற ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கண்ணீரும் சொல்லப்படாத வலியும் இருக்கிறது என்பதே கசப்பான உண்மை. மேலும் வீடியோஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.